அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பார்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு பர்சனலாக கமெண்ட் மூலம் அதே மாதிரி மெசேஞ்சர் மூலம் நிறைய புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ், 1000க்கும் மேற்பட்ட மெசேஜ். என்னுடைய மெசேஞ்சரில் எவ்வளோ தூரம் உயர்த்தி போனாலும் கடைசி வரைக்கும் எண்ட் ஆஃப் த என்ரீட் மெசேஜ் அப்படின்றதே பார்க்க முடியாத அளவுக்கு மெசேஜ் அப்படியே மேலே போயிட்டே இருந்துச்சு. அதால் சிலருடைய மெசேஜ்கள் மிஸ் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது வாய்ஸ் மெசேஜ் போட்டு ஒருவேளை மெசேஜுக்கு ரிப்ளை கிடைச்சிருக்கலன்னா மறுபடியும் தயவு செய்து அந்த மெசேஜ் ஒன்று பம்ப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு ரீசெண்ட் பண்ணி வைங்க. சாரி ஃபார் த இன்கான்வீனியன்ஸ். அதே போல் குவைத்துடைய தினார் மதிப்பு மூலம் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாய் 7% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 16% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 947 ரூபாய் 94% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 5% உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தெல்லாம் 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 282 ரூபாயும் 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 278 ரூபாயும் இந்தியாவுக்கு வழங்குறாங்க. இலங்கைக்கு 20,000 ரூபாய்க்கு 986 ரூபாய் 30%, 30,000 ரூபாய்க்கு 966 ரூபாய் 10% வழங்குறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 278 ரூபாய் 10% வழங்கியிருந்தாங்க 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு இந்தியாவுக்கு. அதே போல் இலங்கைக்கு 978 ரூபாய் 1%, 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கும் 966 ரூபாய் 74%, 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கும் 959 ரூபாய் 3%, 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கும் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றி நீங்கள் மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக அழைப்புகளை எடுக்கலாம். அதே போல் தினந்தோறும் அதற்கான ரேட் என்ன அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 277 ரூபாய் 16% நேற்றைய தினம் வழங்கியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு 962 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் யூஏஇ எக்ஸ்சேஞ்சை பற்றியும் தொடர்ந்துமே தெரிய தருது. யூஏஇ எக்ஸ்சேஞ்சில் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட நீங்கள் அதிகமாக பணம் அனுப்பும்போது அதிகமான ரேட்டும் தராங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரோம். ஆனாலும் நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்சில் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 எக்ஸ்சேஞ்சில் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்கள விட இங்கே அதிகமாக இருந்தால் போடுங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை தான், மக்கள் வங்கி, இலங்கையில் மக்கள் வங்கியை தவிர்த்து மற்ற ஏனைய அனைத்து வங்கிகளுக்கும் இந்த வாய்ப்பை வழங்குறாங்க. குறைந்தது மற்ற எக்ஸ்சேஞ்சை விட ஒரு 5 ரூபாய் சரி, ஒரு 10 ரூபாய் சரி சில நேரங்களில் அதிகமாக கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல தான் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடியவங்களே பிள்ளை விட்டுருவாங்க, நம்பர்களை மாற்றி அடித்து வச்சுருவாங்க. அதால் தயவுசெய்து எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வெளியாகுங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யூஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. தொடர்ந்துமே தெரிய தரது மாதிரி தான் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறுபடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளையும்
1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே பெஸ்ட்டான ரேட் சில நேரங்களில் அப்டேட் பண்ணுறாங்க, அதாவது முன்னுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஆனாலும் நீங்கள் அந்த ரேட்டை நல்லா உன்னிப்பாக கவனிச்சுட்டு உள்ளே போய் நீங்கள் 100 தினாரோ 200 தினாரோ 500 தினாரோ அனுப்ப போகிறீங்களா இருந்தால் முதலாவது இந்த ரேட்டுக்கு இந்த பணத்தை அனுப்ப முடியுமா அப்படின்றத முதல்ல கேளுங்க. ஒருவேளை அவங்க 20 தினாருக்கு தான் அந்த ரேட் வச்சுருப்பாங்க, நீங்கள் போய் 200 தினாரை கொடுத்து இந்த ரேட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு அனுப்பி வச்சுருவாங்கன்னு நினச்சி நம்பி அனுப்புவீங்க. கடைசியில் பார்த்தா அந்த ரேட்டுக்கு போயிருக்காது. அதனால் தயவு செய்து செக் பண்ணுங்கள், ரேட்டு முதலாவது என்னன்றதை கேட்டு விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 570 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 832 ஃபில்ஸ். அதே போல் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 927 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 93 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் இந்த நாட்களில் படிப்படியாக கம்மியாகி வருது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்குதா கம்மியாகுதான்னு நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்து வாங்குங்க. நேற்றைய தினம் ஒரு வீடியோன்னு போட்டிருந்தேன். நேற்று நைட்டு இவங்க அந்த சப்னான்ற ஒரு சகோதரி வளமையாக தொடர்ந்துமே இந்த குவைத்தை பற்றி அவதூறு பண்ணி வரத்துக்கு அவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி ஒரு சம்பவம். குவைத்துக்கு எதிராக டிக்டாக் பண்ணினவரை உடனே கைது செய்து இந்த நாட்டுக்கே அனுப்பியிருக்கிறாங்க, வேறு நாட்டில் இருந்து. பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டைரெக்டாகவே வார்னிங் கொடுத்தாரு உள்துறை அமைச்சர். இதோ புதிய வருடத்தின் புதிய முதல் நாளிலேயே நிலம் 2ஆக பிளந்த சம்பவம். இனி வரும் நாட்களில் ஆபத்து தான். தொடர்ந்தும் குறைந்து வரும் சனத்தொகை பலஸ்தீனில். அதே போல் எக்ஸ்பென்சிவான மேனேஜர்ஸ் எல்லாருடைய பார்வையும் தற்போது வேறு பக்கம் திரும்பி இருக்குது. நிறைய பேர் ஊழல்வாதிகள் மாட்ட போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். நேற்றைய தினம் 1ஆம் திகதி எத்தியோப்பியாவில் மறுபடியும் பூகம்பம் உருவாகி இருக்குது. இந்த நேர்கோடு ஈரான் வரைக்கும் வந்திருக்குது. அடுத்தது ஈராக் தெரியும் தானே, அடுத்தது எந்த நாடுன்னு. அந்த அளவுக்கு மோசமான நிலைமை போயிட்டுருக்குது. காலநிலையினுடைய அவதானம், அதே போல் பூமி அதிர்வுடைய அவதானம். பாருங்க நேற்றைய தின நிலப்பரவு எந்த அளவு கோரமா இருந்திருக்குதுன்னு. ዛሬ ሮብ ነው። ይኸው እንደምታዩት ነው። በጣም ሰፍቷል። መሬቱ ከፍና ዝቅ ብሏል። ጭራሽ ከናካቴው በዚህ በኩል ያለው ዝቅ ብሏል። መናይ አለና አልሐምዱሊላህ። ጠዋት እኮ እንደዚህ አልነበረም። ይህ ሀይ ወቅት ሀይ دكتور شو ما قريب ዛሬ ከፍ ያለ ነው። ዛሬ ሮብ ነው። ይኸው ብሶበታል። ጠዋት እንደዚህ አልነበረም። ዛሬ ሮብ ነው። ይኸው እዩት። ከባድ ነው። ያው ጉዳዩ በጣም ከባድ ነው። ዱዓ ብቻ አድርጉ። ክርስቲያንም ሙስሊምም ዱዓ ብቻ። இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்த்துட்டு போயிடலாம். ஆக்கிரமிப்பு தொடங்கியதில் இருந்து காசாவில் இன்று வரை மக்கள் தொகை 6% குறைந்துள்ளது. சுமார் 1 லட்சம் பேர் காசா பகுதியை விட்டு வெளியேறிய பின்னர் 55,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். மக்கள் தொகையில் 22% பேர் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையின் பேரழிவு நிலையை எதிர்கொள்கின்றனர். பஞ்சம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக ஒரு நாளைக்கு 36க்கும் அதிகமான குழந்தைகளும் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹஸ்பி அல்லாஹு நியாமல் வக்கீல், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தொடர்ந்துமே உணவு பற்றாக்குறை மற்றும் உயிரிழப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்குது.
அல்லாஹ் எஸ்தர். இவங்க இந்த சப்னான்ற சகோதரி தொடர்ந்துமே இந்த குவைத்தை பற்றி அவதூறு பண்ணிக்கிட்டே வராங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து இந்த மார்க்கத்தை இழிவுபடுத்தி கொண்டே வராங்க லைவ் போட்டுக்கொண்டு. இவங்க எல்லாரும் குவைத்தை விட்டு வெளியில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் பண்ணுறாங்க. உங்களுக்கான சூப்பர் டோப்பரான ஒரு நியூஸை தான் கொண்டு வந்திருக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தகவல் இதோ உங்களுக்கு ஒருத்தரை ஞாபகம் ஊட்டணும். சல்மான் அல் ஹாலிதி ஞாபகம் இருக்கிறதா? மன்னர் லண்டன் போன டைமில் எல்லாம் மன்னருக்கு முட்டையாலையெல்லாம் அடித்து மன்னருடைய ஃபோட்டோலாம் வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு ஒரு இளைஞர் டிக்டாக் வீடியோ போடுறது, டிக்டாக்கில் லைவ் போடுறது அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளுடைய பல செய்திகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சல்மான் அல் காலிதி அப்படின்ற ஒரு நபரை டிக்டாக் மூலம் ரொம்பவும் அவதூறு பண்ணிக்கிட்டு குவைத் மன்னர்லேருந்து குவைத் குடும்பத்திலேருந்து எல்லாரையும் வந்து ரொம்பவும் மோசமாக அவதூறு பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த நபர் சுற்றுலா பயணியாக வந்திருக்கிறாரு ஈராக் பக்கம். வந்து ஈராக்கில் சுற்றி திரிஞ்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவரை கொத்தா தூக்கிட்டு போய் இன்டர்போல் கையில் ஒப்படைச்சிட்டாங்க குவைத்துடைய. டிக்டாக்கில் இந்த மாதிரி தான் லைவ் போட்டுக்கிட்டு குவைத்தை அவதூறு பண்ணுறதும் குவைத்தை அவமானப்படுத்துறதும் இந்த மாதிரி நிறைய ஆட்டம் போட்டுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தார். நீங்கள் இப்போ ஒரு தலைக்கு மேலே இருக்கிற பின்னாடி இருக்கிற ஃபோட்டோஸ்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மன்னருடைய ஃபோட்டோக்களில் வந்து சில செருப்புகளை வச்சு இருக்கிறதும் அந்த மாதிரி நிறைய கூத்து பண்ணிக்கிட்டு இருந்தார். இவர் வந்து வெளிநாட்டில் இருந்ததால் இவருக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தைரியமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். சுற்றுலா பயணியாக ஈராக் வந்த தம்பியை அலேக்கா குவைத்துடைய இன்டர்போலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே அப்தலி போர்டர் செக்யூரிட்டி டீமுக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. லைவில் டிக்டாக்கில் ஆட்டம் போட்டுக்கிட்டு கூத்து காட்டிக்கிட்டு இருந்தவருக்கு இப்போ கடைசியில் ஆப்பு வச்சுட்டாங்க. நேற்று அதுவும் தானாக வந்து ஆடு சிக்கியிருக்கு. مثل ما تشوفون يا جماعة أنا في أقرب نقطة حدودية مع الكويت. مثل ما تشوفون هنا عند جبل الإسلام على يساري مباشرة هذه الجهة الكويت يا جماعة تشوفون هذه كلها مزارع الكويت. الجهة الثانية من المقابلة لمزارع العبدلي. فنطلع على الوضع نشوف شنو الوضع هناك، نجري أوضاعنا حتى الإنزال الجوي بإذن الله في معركة وغزوة تحرير كوت بن عريعل بحول الله تعالى. فإلى مجاهدينا وأحرارنا انضموا لنا في تحرير هذا الكوت، وإنه لعمل الجهاد إن شاء الله، إما جهاد إما نصرة أو شهادة بإذن الله تعالى. للحدود حاليا في أقرب منطقة جاني شعار ويلكم تو كويت، شعار من خط الانترنت. فحاليا طبعا هذا منفذ صفوان لو تشوفون يا جماعة قدام هذه حدود الكويت، هذه المنطقة الفاصلة الحدودية. قادمون يا أرض صباح بإذن الله، قادمون يا السلابة بحول الله تعالى بقدرة عزيز بإذن الله تعالى تحرير الكوت. وقتكم قريب، وقتكم قريب يا أرض صباح بأي ثمن كان إن شاء الله. السلام عليكم. السلام. يا هلا حسون عنا سلام. ادري لا بالمحافظ ابي جواز حق الملف اللي اعطيته. لولا دبرناه. حرام عليك علين كويتي واجد مشكلة والله كويتي حيوانات علين كايسا كويتي. இது உங்களுக்கு நல்ல ஒரு பாடம் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பித்து தரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த அரபு நாட்டில் எந்த நாட்டுக்குள்ளே அடி எடுத்து வச்சாலும் சரிதான், உங்களை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே இந்த நாட்டுக்கு அலேக்கா தூக்கிட்டு வந்துடுவாங்க. அதால் வந்தம்மா வேலையை பார்த்தம்மா ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதுனால 4 விஷயங்களை சோஷியல் மீடியாவில் இருக்கிறீங்கன்னா நல்ல விஷயங்கள் 4 விஷயங்களை பேசுங்க. எதிர்த்து குரல் கொடுக்குறீங்களா சம்மந்தப்பட்டவங்களோட மட்டும் போராடுங்க. சும்மா தேவைக்கில்லாமல் எல்லாரையும் திட்டினீங்க. see you soon. அடுத்ததா டைரெக்டாகவே எச்சரிக்கை. வந்தீங்களா, வேலையை பார்த்தீங்களா, சுற்றி தெரிஞ்சிங்களா, மேட்சை சந்தோஷமாக அனுபவிச்சிங்களா, போனீங்களான்னு இருக்கணும். தேவைக்கில்லாத எந்த ஒரு விடயத்திலையும் தலையிடக்கூடாது அப்படின்னு ஈராக்கியர்களுக்கு. على المستشفى اللي فتحتها بالبصره انا بصفتي كرئيس مشجعين منتخب العراق اليوم انا فرحان بيك. انا اكثر فيديو اتكلم عليه يعني انت اليوم حبيبنا وحبيب العراقيين وحبايب الكويتيين. اليوم بطولة كأس الخليج
متمثله بالامير الكبير وولي العهد وحضرتك انت. والله فرحانين بيك، انا فرحان لك فرحه كلش كبيره، وتمم خيرك وجودك علينا. خلينا بعد احنا طابين خاشين واحنا نحبكم. ايش تبي تسوي؟ نحبكم ندخل انتم علينا. نحبكم والله نحبكم. ايش تبي الحين قول؟ ندخل فيزا شلون يعني؟ يعني ندخل لكم فيزا حلوه واحنا بصمنا واحنا شنو اللي مطلوب؟ ما فهمت. والله لكم يعني تفتحوا لنا الفيزا العراقيه. نعطي فيزا. شلون فيزا دبي؟ والنعم تدري كم فيزا انتم؟ اكثر من 15,000. بس ايش تبي بعد قول؟ والله على طول تخلوها. على طول والنعم والله والنعم بالله. ها خذي ها خذي ها. سويت تاريخ الكويت والعراق كرئيس رابطه مشجعين منتخب العراق والمسؤول اول عن شو اسمه؟ انا مهدي. انا حبيب الكويتيين. ماشي اسمعني بس. نعم سيدي. اهلا وسهلا بكل عراقي. نعم. ويحافظ على قوانين واخلاق وادب الكويت، هذا اللي سويتوه. ونعم. انا احترمه ونعم. ولا راح امنع واحد. ونعم. طول ما هو محافظ على وجوده بالكويت في جميع القوانين اللي تحترم، انزين، واخلاق اللي تحترم، حياه الله. يا ايوه. حبيبي. لكن يسوي شعره واحده، لا مو كذي وبس، لا ذاك الساعه يسوي. ونعم. يحفظك. ونعم. மெயினா சொன்னது என்ன? அஹ்லாக், பொது ஒழுக்கம். ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க. ஒழுக்கத்தை மீறினா யாரா இருந்தாலும் சரி அடுத்த கணம் சீல் வச்சு வெளியே அனுப்புவோம் அப்படின்றத டைரெக்டாக சொல்லிட்டாரு. ஆமாம், உடனே சீல் வச்சாச்சு, வெளியே அனுப்பியாச்சு. யோசித்து நடத்துக்கோங்க இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற அனைவருமே, நான் உட்பட தான் சொல்கிறேன். லாஸ் வெகாஸ், அதாவது டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஹோட்டலுக்கு முன்னால் இருந்த சார்ஜிங் டெஸ்லா காரு டும். சைபர் ட்ராக், யாராலையும் சுட முடியாது, யாராலையும் அந்த கார் ஓட்டையிட முடியாது அப்படின்னு புதிதாக இறக்கிய சைபர் ட்ராக் தான் இப்படி வெடிச்சிருக்குது. ஆனால் இது எலான் மஸ்குடைய பக்கம் சொல்லும்போது ஃபயர் ஒர்க்ஸ், அதாவது நேற்றைய தினம் புது வருட கொண்டாட்டத்தில் ஈடுபடும் போது நிறைய பேர் பட்டாசுகளை வெடித்தாங்க, அதால தான் இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் பேட்ரி சார்ஜஸ் உள்ள கார் வெடித்தா எப்படி இருக்குன்றது பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அடுத்ததா ஜமியாக்கள் உள்ள மேனேஜர்கள், வாட்ச் 1500, கையில் இருக்கிற ரிங் 500, ஷூட்டு 300 தினாரு, ஷூ 200 தினாரு, டை 50 தினாரு. என்னப்பா பார்த்தா ஜனாதிபதியுடைய பையன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி லோயர் ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டிருக்காரு. அடுத்த ஆன்டி கரப்ஷன் ரிசர்ச் வந்து சில ஜமியாக்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கே தெரியும், இந்த ஊழல்வாதிகளை தொடர்ந்துமே சுட்டி காட்டி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுல முக்கியமான ஒருத்தர் இந்த வழக்கறிஞர். தற்போது இந்த லஞ்சம் வாங்கக்கூடிய ஜமியாக்கள் இருக்கக்கூடிய பெரிய தலைகள் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுறாரு. ஒரு ஃபில்ஸு கூட யாருமே கை நீட்டி லஞ்சமாக வாங்கிறாதீங்க. طيب ماشي عزيزي المساهم، عزيزي المواطن في الجمعيات في دولة الكويت هناك خيارين لا ثالث لهم، أما طريق الفساد وهو طريق حرام طبعا في بعض الجمعيات التعاونية، أو طريق الإصلاح. خليني أقول لك طريق الفساد في بعض الجمعيات التعاونية. إذا رحت للطريق هذا أول شيء تتغير حياتك، تركب درجة أولى بالطيران، إذا بغيت تسافر يصير عندك عقار خارج الكويت، عندك مزرعة، عندك فلوس، يعني حتى لو كنت أنت يعني ما كنت تملك شيء، حديث نعمة أو من الحفاة العراة وتدخل هذا المجال وأنت إنسان فاسد، راح تطلع فلوس، وهذه فلوس حرام، أموال مساهمين وأموال أيتام. الطريق الثاني اللي هو الإصلاح، اللي أنا اتخذته من 8 سنوات 9 سنوات، طريقة
اعتقد انك راح تروح للنيابه، تروح للمحكمه، يعني فيها خسائر فلوس للمحاميين وهذا. فلذلك انا اخترت هذا الطريق، والحمد لله هذا لوجه الله اول شيء. وثاني شيء للكويت. الكويت تستاهل من يدافع عنها في اي مجال تحس انه في فساد. انا قبل شوي طالع من الجرائم الالكترونيه، قبل قليل طالع من الجرائم الالكترونيه، قعدت فيها ربع ساعه شكاوي عادي. يحق لكل انسان يشتكي، ويحق لي ان ادافع عن نفسي. فلذلك تجد ان هذا الفساد، هذا طريق الفساد، اول شيء تكون انت شنو؟ الناس تضحك لك، البعض طبعا يضحكون لك، الجاه، الوناسه، هذا. ولما يجيك المصلح او الاصلاحي تقول هذا شبي. احنا بعهد الحزم، احنا بعهد الحزم، والقادم ليس كما كان. பார்க்கறதுக்கு விளையாட்டு மாதிரி தான் இருக்கும், வாங்கும்போது சூப்பராக தான் இருக்கும். ஆஹா, நம்மளுடைய பாக்கெட்டு நிறையுதே அப்படின்னு. ஆனால் நிறைஞ்ச பாக்கெட்டெல்லாம் ஒரு நாள் அப்புறமா மொத்தமாக சேர்த்து வச்சு உங்களுக்கு ஆப்படிக்கும். அதனால் யாருக்கிட்டையுமே ஒரு ஃபீல்ஸு கூட லஞ்சமாக வாங்காதீங்க. எதாக இருந்தாலும் நேர்மையாக இருங்க. சாதாரணமாக உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் மத்தாமில் வேலை பார்க்குறீங்க, மத்தாமில் ஒருத்தர் உங்களுக்கு ஒருத்தருக்கு 2 பேக்கெட் துரிசி தான் கொடுக்கலாம் அப்படின்னும் போது இன்னும் 2 பேக்கெட் துரிசி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ₹1 கொடுக்குறாரு. அப்போது நீங்கள் அந்த ₹10 கொண்டு போய் கேஷியரில் கொடுத்துட்டு இன்னும் 2 துரிசியை கொண்டு போய் கொடுங்க. இல்லையா, இல்லை கொஞ்சம் இருங்க, ஒரு ஆளுக்கு 2 தான், நான் கேட்டுட்டு கொடுக்குறேன், இவருக்கு இன்னும் 2 துரிசி வேணுமா, எக்ஸ்ட்ரா கொடுக்கவா, அந்த அச்சார் வேணுமா கொடுக்கவா, பிக்கல் வேணுமா கொடுக்கவான்னு சும்மா கேட்டுட்டு சரி கொடுங்க. அப்போ என்ன, அது உங்களுக்கு ஒரு நியாயமாகவும் இருக்கும், அடுத்தது உங்களுடைய நேர்மையும் புகழ் பாராட்டக்கூடியதாக இருக்கும். இல்லை அதை காசை வாங்கி நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு 2 இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறது உங்கள் பாஸ் பார்த்துட்டு இவன் இப்படி தான் செய்கிறான் போல் அப்படின்னு ஒரு தடவை செஞ்ச தவிர மொத்தமும் காலத்துக்கு இது தான் செஞ்சுருங்கன்னு நினச்சிக்குவாங்க. திங்க் கேர்ஃபுல்லி அண்ட் டூ கேர்ஃபுல்லி. கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம்.